நிறைவு செய்து இந்த 5வது மாதத்திற்குள்ளாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு முறை கூட சொல்வோம், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருந்தார். அநேக சூழ்நிலைகளின் வழியாக நாம் நடத்தப்பட்டாலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார், அப்படிதான் சொல்ல முடியும். பிரைஸ் எல்லாம். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் விலகாமல் கைவிடாமல் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளையும் நம்மோடு கூட இருந்தார். மனிதர்கள் நம்மை விட்டு மாறிவிடலாம், ஆனால் தேவன் விட்டு விலகாதவராக, மாறாதவராக, என்ன சொல்லணும்னா உண்மை உள்ளவராக நம்மோடு கூட இருந்தார். பிரைஸ் எல்லாம். அவை தொடர்ந்து அந்த தேவன் இந்த மாதத்திலும் நம்மை வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். ஞாபகம் இருக்கா? 4வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். காயினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவனுடைய சந்ததிகளை குறித்தும் இந்த 4வது அதிகாரத்திலே நாம் படித்தோம். கடைசி 2-3 வசனங்களை தவிர எல்லாம் அந்த காயினுடைய வழிகளை குறித்து நாம் படித்தோம். காயின் தன்னுடைய அவன் வளர்ந்த போது நிலத்தின் கனிகளை அல்ல நிலத்தை பயிரிடுகிறவனாக அவன் மாறினான் என்று படிக்கிறோம். அதே போல அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் ஆடுகளை மேய்க்கின்றவனாக அவன் மாறினான். இரண்டு பேருக்கும் கர்த்தரை பற்றிய போதுமான அறிவை ஆதாமும் ஏவாளும் கொடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த காயினின் வாழ்க்கை சரியில்லாததினாலே காயினையும் அவனுடைய பலிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று நாம் படிக்கிறோம். இது காயினுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்கினது என்று வசனம் சொல்லுகிறது. 2 பேரும் தனித்திருக்கும் போது இந்த காயின் இந்த ஆபேலை கொன்றான் என்று படிக்கிறோம். அதற்கு முன்பதாக தேவன் இந்த காயினோடு கூட பேசுகிறார். அவனுக்கு எரிச்சல் உண்டான போதே கேட்கிறார், ஏன் உனக்கு எரிச்சல் ஏற்படுகிறது என்று கேட்கிறார். அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கின்றார். எப்போதும் மனிதர்களாகிய நாம் தேவனை பின்பற்றி வரும்போது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அல்லது தேவன் பிரியப்படாத காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் நம்மை அறிவுறுத்துகிறவராக, எச்சரிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த எச்சரிப்பையும் மீறி இந்த காயின் இந்த ஆபேலை கொன்று போட்டான் என்று நாம் படிக்கிறோம். தொடர்ந்து நாம் படிக்கும் போது இந்த காயின் இந்த ஏதேன் என்னும் பிரதேசத்தை விட்டு நோத் என்ற தேசத்திற்கு போய் தேவ சமூகத்தை விட்டு விலகினான் என்று வசனம் சொல்லுகிறது. நோத் என்றால் அலைந்து திரிகிறவனாக காணப்படுகிறான். அலைந்து திரிதல் என்ற அர்த்தம். அலைந்து, வாண்டரிங் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அலைந்து திரிகிறவனாக, தேவனுடைய சமூகத்தை விட்டே அவன் ஓடி போகிறவனாக அவன் மாறினான். தொடர்ந்து நாம் படிக்கும்போது காயின் தன்னுடைய மனைவியை அறிந்தான் என்று நாம் படிக்கிறோம். அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திலே தன்னுடைய மகனுடைய பெயராகிய ஏனோக்கி என்று அந்த பட்டணத்துக்கு அவன் பெயர் வைக்கின்றான். இப்படியாக பட்டணத்தை கட்டுகிறவனாக இருக்கிறான். தொடர்ந்து அவனுடைய சந்ததியில நாம் படித்து பார்த்தோம். அவர்கள் பட்டணத்தை கட்டினார்கள் என்று படிக்கிறோம். கீழே நம்ம படித்து பார்க்கும்போது லாமேக்கு என்ற ஒரு மனிதன் அவனுடைய சந்ததியிலே பிறக்கிறான். அவனும் ஒரு கொலைக்காரனாக என்ன செய்யறான்? கொலைக்காரனாக மாறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் 2 மனைவிகளை அவன் திருமணம் செய்கிறவனாக இருக்கின்றான். தொடர்ந்து அவனுடைய சந்ததியை குறித்து படித்து பார்க்கும்போது அவருடைய சந்ததியிலே பட்டணங்களை கட்டுகிறவர்கள் மாத்திரமல்ல, தொழிற்சாலைகளை நிறுவுகிறவர்கள் எழும்புகிறார்கள், இசைக்கலைஞர்கள் எழும்புகிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் இன்றைக்கு காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் அங்க நடைபெறுகிறது. காயின் ஒரு மனிதனை மாத்திரம் பெறல, அநேக பிள்ளைகளை அவன் பெற்றான். இந்த சந்ததி பழுகி பெருகுகிறது.
அநேக வீடுகள் உருவாக்கும் போது பட்டணங்கள் என்ன செய்கிறது? உருவாகிறது. அப்புறம் தொழில்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் தொழில் செய்யணும் இல்ல, ஆகவே தொழில்கள் உருவாகுது, தொழிற்சாலைகள் உருவாகுகிறது. மனிதர்களுடைய அந்த ஓய்வு நேரங்களிலே அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள், இசை அவர்கள் வாசிக்க இசை கருவிகளை உருவாக்குகிறார்கள். இப்படி எல்லாவித காரியங்களும் இந்த காயினுடைய சந்ததியிலே காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற எல்லா சிற்றின்ப காரியங்களும் இருக்கிறது. மனிதர்கள் அதான் செய்யறாங்க. அதிகமாக வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதிகமான தங்களுடைய நேரத்தை, பணத்தை சம்பாதிப்பதற்காக, பணத்தை சம்பாதித்த பிறகு அதை செலவிடுவதற்காக சில இடங்களை தேடி என்ன செய்யறாங்க? கடந்து செல்கிறார்கள். அந்த பணத்தை அவர்கள் சந்தோஷமா இருக்கும்படியாக, மகிழ்ச்சியா இருக்கும்படியாக, அவர்கள் அறிந்த காரியங்களுக்கு அவர்கள் கடந்து சென்று அதை செலவு செய்ய விரும்புகிறார்கள். இந்த சந்ததியிலே தேவனே இல்ல. அங்க ஒரு வார்த்தை கூட தேவன் என்று அந்த 4வது அதிகாரத்துல அவனுடைய சந்ததியில ஒருவர் கூட தேவனை தேடவில்லை. தேவனை அறிந்து கொள்ளுகிற விருப்பம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. மனிதர்கள் பிறக்கின்றார்கள், உயர்ந்த கல்வி நிறுவனங்களிலே அவர்கள் படிக்கின்றார்கள், உலக பிரகாரமான எல்லா ஞானங்களையும் அறிவையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கை நிறையன்னு சொல்றதை விட வேற எப்படி வீடு நிறைய அவர்கள் என்ன செய்யறாங்க? சொத்துக்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் மாளிகைகளாக காணப்படுகிறது. விலை உயர்ந்த ஆடைகளையும் விலை உயர்ந்த வாகனங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதற்கப்புறம் அவர்கள் தங்களுடைய நேரங்களை பொழுதுபோக்குகளிலே செலவு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே உருவாகி, பொழுதுபோக்கு இண்டஸ்ட்ரி. இப்படி ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது, ஆண்டவர் மாத்திரம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நாம் படிக்கும்போது இந்த 5வது அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரும்போது, இந்த 5வது அதிகாரம் ஆரம்பம் சொல்லுகிறது ஆதாமின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, வம்ச வரலாறுகளின் புத்தகம் என்று பெயர். என்ன புத்தகமா? வம்ச வரலாறுகளின் புத்தகம். இங்கே ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு படிப்போம். அப்புறம் நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னு படிப்போம். அடுத்தது ஆபிரகாமின் வம்ச வரலாறு, இஸ்மவேலின் வம்ச வரலாறு, யாக்கோபின் வம்ச வரலாறு, இப்படி ஏசாவின் வம்ச வரலாறு, இப்படி பல வம்ச வரலாறுகளை குறித்து பேசுகிற ஒரு புஸ்தகமா இருக்கிறது. புக் ஆஃப் ஜெனரேஷன் என்ற ஒரு தலைப்பும் இதுல, ஒரு ஹெட்டிங்கும் இருக்குது, இதுல ஒரு டைட்டிலும் இருக்குது, தலைப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த வம்ச வரலாறுகள் இதெல்லாம் எதற்காக இந்த மோசே எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இது ஆச்சரிய விதமான காரியம். ஒரு பக்கம் காயினுடைய சந்ததி பழுகி பெருகி ஒரு பட்டணத்தை கட்டி தொழிற்சாலைகளை நிறுவி திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனற்றவர்களாக, பாவம் நிறைந்தவர்களாக, கொலைக்காரர்களாக, தங்களுடைய மனதும் மாமிசமும் கண்களின் இச்சைகளும் இருக்கிறபடி அவர்கள் வாழ்ந்து வருகிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் ஆதாம் விழுந்து போயிருந்தாலும் அவருடைய சந்ததியிலே கர்த்தர் கிருபையாக சிலரை எழுப்புகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், முதல் ஆதாமின் வம்ச வரலாறு என்று சொல்லிவிட்டு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரத்திலே இந்த மனிதனை உருவாக்கின காரியத்தை 2 வசனங்களில் மோசே மறுபடியுமாக சுருக்கமாக குறிப்பிடுகிறார். எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்கினார் என்று 1ஆம் அதிகாரத்திலும், அதை இன்னும் தெளிவாக 2வது அதிகாரத்தில் மோசே ஏற்கனவே சொன்னதை மறுபடியுமாக சுருக்கமாக 2 வசனங்களிலே அவர் பேசுகிறார். அதை படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவளை ஆசிர்வதித்து அவளை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று நாம் படிக்கிறோம். சரி, முதல் 2 வசனத்திலே சுருக்கமாக இந்த ஆதாமை சிருஷ்டித்த வரலாற்றை இந்த மோசே எழுதுகிறார்.
தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஏறக்குறைய இந்த ஆதாமினுடைய சந்ததி 10 தலைமுறைகளை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். எத்தனை தலைமுறை? 10 தலைமுறைகளை குறித்து இந்த 30 கடைசியா எத்தனாவது வசனம் வருகிறது? 32 விட்டுருங்க. 31வது வசனம் வரைக்கும் எத்தனை தலைமுறை? 10வது தலைமுறை. 32வது 11வது தலைமுறையை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். இதுல அநேக நீங்கள் அதை கருத்தாய் நீங்கள் அதை வாசித்து பார்க்கும்போது அநேக காரியங்களை ரொம்ப ஞானமாக இந்த மோசே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக அதை எழுதியிருக்கிறார். என்னால் முடிந்த அளவுக்கு அதை நான் விளக்க விரும்புகிறேன். நீங்கள் வீடுகளிலே போய் இந்த செய்தியை கேட்டுவிட்டு வீடுகளிலே போய் இதை படித்து பார்க்கிறீர்கள். மோசே எவ்வளவு கருத்தாக அதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறுபடியும் படித்து பார்க்கும்போது அது புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த வம்ச வரலாற்றை அவர் எழுதும் போது பொதுவாக ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை இந்த 10 ஜெனரேஷனை குறித்து சொல்லும் போது மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஆதாமின் சந்ததியிலே ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அது எத்தனை ஆண்டுகள் கழித்து வாழ்ந்த பின்பு அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது என்பதையும், அந்த பிள்ளை பிறந்த பின்பு அவர்கள் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் என்றும், அவர்கள் வாழ்ந்த பிறகு அந்த வாழ்நாளிலே இன்னும் அநேக பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் என்றும், அதற்கு பிறகு அவர்கள் மரணமடைந்த வயதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் அப்படிதான் படிக்கிறோம். சரி, இப்போ ஒரு நபரை குறித்து நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். சேத் 105 வயதான போது ஏனோசை, அப்ப சேத் ஆதாம் சேத்தை பெறுகிறான். சேத் 105 வயதான போது யாரை பெற்றானா? ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாள் எல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். இப்ப பாருங்க, இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றார் மோசே. இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் ஒரு கால வயதை அடையும் போது அவர்கள் ஒரு பிள்ளையை பெறுகின்றார்கள். அந்த பிள்ளையை பெற்ற பின்பு அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், அத்தனை ஆண்டுகளே இன்னும் அநேக பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றார்கள். பிறகு அவருடைய மரணத்தின் வயதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 ஜெனரேஷன்ல இந்த 11 ஜெனரேஷன் நம்ம பார்க்கிறோம். அதுல 10 பேர் மரித்தார்கள் 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 என்று, மன்னிக்கணும், 8 முறை மரித்தார்கள் மரித்தார்கள் என்ற வார்த்தை அங்கே தொடர்ச்சியாக வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இருக்கட்டும். இப்பொழுது நாம மறுபடியும் இந்த முதல் 2 வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் ஆரம்பிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக என்ன செய்தாராம்? உண்டாக்கினார். இதை எங்கிருந்து எடுக்கிறாரு திரும்பவும்னா, இதை தெளிவாக ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இதை சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப தேவன் மனிதனை எப்படி உருவாக்கினார்? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவனை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். இப்ப நாம எந்த சாயல்ல இருக்கோம்? தேவ சாயல்ல. பாவம் செய்தாலும், மனுகுலத்திலே பாவம் பிரவேசித்திருந்தாலும் நாம் எந்த சாயல்ல இருக்கோம்? தேவ சாயல் இருக்கும். அதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அவ சாபம் போடலாமா? சாபம் போடக்கூடாது. அப்ப நாம யாரை சபிக்கிறோம்னா, தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம். அப்ப அவன் பாவம் செய்தாலும் அவன் எப்படிதான் இருக்கான்?
தேவ சாயலின்படி இருக்கிறான். சரி, தேவ சாயல்னா என்ன? அடிக்கடி நம்ம பாடுறோம், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் அப்படின்னு பாடுறோம் நம்ம. தேவ சாயல் என்றால் என்ன? நாம அநேக நேரங்கள்ல தேவ சாயல தான் இருக்கும். ஆனா மனிதன் பாவம் செய்த போது அந்த தேவ சாயல் கொஞ்சம் பிரச்சனை என்ன செய்கிறது, வருகிறது. தேவ சாயல்ல அதை புரிந்து கொள்ள நான் அடிக்கடி சொன்னதுதான். ஆனால் உங்களை மறுபடியுமாக இந்த வசனங்கள் உங்கள் ஆள் மனதில பதியணும். அதுதான் என்னுடைய வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இது அநேகர் உணராது இருக்கும் போது பிசாசு என்ன செஞ்சாராம், வசனத்தை எல்லாம் எடுத்துட்டு போறான். ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அறைக்கு விட்டு வெளியே போகும்போது இந்த சத்தியத்தை உணர்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்று மிக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நான் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே, தேவ சாயல்னு என்னன்னா தானே நமக்கு அது தெரியும். வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. எல்லாரும் சேர்ந்து படிக்க. இன்னைக்கு டிவி எல்லாம் போடல, எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை திறந்து கொஞ்சம் பாருங்க. அப்பதான் இந்த சத்தியம் புரியும். எடுத்துட்டீங்களா? எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நீங்க அந்த தேவ சாயல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆகவே சொல்றாரு, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நாம புரிந்து கொள்கிறது என்னன்னா, தேவ சாயல் என்றால் தேவனுடைய குணாதிசயங்களோடு கூட நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குணாதிசயம். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் அன்பு உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். யாராவது கஷ்டப்பட்டா நம்ம என்ன செய்யறோம், அவங்கள பார்த்தோன்னே ஒரு இரக்கம் என்ன செய்கிறது, உருவாகிறது. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய குணாதிசயங்களின் படி படைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா பாவமும் இருக்குது. அதை நான் வரேன். அங்க நீதி செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியறது இல்லை. சில நேரங்கள்ல செய்யறோம், சில நேரங்களில் செய்கிறது இல்லை. இந்த நீதி, தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல பாவத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ நாம் விரும்புகிறோம். இந்த குணாதிசயம் எங்கிருந்து வந்தது என்றால், எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. சரி, ரூபம் என்றால் என்ன? ரூபம் என்ன? தேவன் பாருங்க, நம்ம சொல்றோம், யார் மாதிரி இருக்குங்க குழந்தை? அவங்க அப்பாவுடைய கண்ணு அப்படியே என்ன செய்யுதுங்க, இருக்கு. அவங்க அம்மாவுடைய உதடு அப்படியே இருக்கிறது. சாயல் அவங்க தாத்தா சாயல்ல இருக்குது அப்படின்னால என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இங்கே நான் புரிந்து கொண்ட காரியம், ரூபம் என்றால் தேவன் காண்கிறவராக இருக்கிறார், என்னையும் காண்கிறவனாக பார்க்கிறவனாக படைத்திருக்கிறார். தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், என்னையும் கேட்கத்தக்க திராணி உள்ளவனாக என்னை படைத்திருக்கிறார். தேவன் முடிவுகளை எடுக்கிறவராக இருக்கிறார், என்னையும் முடிவுகளை எடுக்கத்தக்கதான திறமை உள்ளவனாக தேவன் படைத்திருக்கிறார். தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து காரியங்களை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். நான் ஏதாவது ஒன்றிலிருந்து புதிய ஒன்றை உருவாக்குகிறவனாக என்னை படைத்திருக்கிறார். இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சொல்லுவோமா? ஆமா, தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயல் என்பது தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய ரூபம் என்பது அவருடைய தன்மையை கொப்பாக நம்மையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் படைத்திருக்கிறார். ஆகவே இதை நான் படித்த போது தேவ சாயலாக அவனை உருவாக்கினார். ஆனால் அவன் பாவம் செய்து விட்டான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 3வது வசனத்தை நான் படிக்கும் போது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான். இப்போ மாறுது கொஞ்சம். தேவ சாயலின்படி ஒரு குமாரனை பெற்றான் என்று சொல்லாதபடி தன் சாயலின்படியே ஒரு குமாரனை என்ன செய்தான், பெற்றெடுத்தான். அப்படின்னா இங்க என்ன சொல்றது, தேவ சாயல் இருக்குதுங்க, ஆனா பாவமும் அங்கே என்ன செய்கிறது, பிரவேசித்து விட்டது. இப்போ நீதி செய்கிற அவதே மனிதன் அநீதி செய்கிறவனா இருக்கிறான். பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்த அதே மனிதன் அவ்வப்போது பாவம் செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே இப்போ மோசே எழுதுகிறார், அவன் தேவ சாயலின்படி அந்த ஆதி நிலையிலே இந்த சேத்தை பெற்றெடுக்கவில்லை. ஆதாம் எந்த நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதே நிலையில் யாரை பெற்றெடுக்கிறான், இந்த சேத்தை பெற்ற. இன்றைக்கும் நாமும் அப்படிதான். நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே நிலையில் சந்ததிகளை மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க தேவ சாயல் இருக்குது,
நம்முடைய பாவ தன்மை ஆதாம் இடத்திலிருந்து நமக்கு கடத்தப்பட்ட அந்த பாவ தன்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடத்தி கொண்டே இருக்கிறோம். இதை தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி, இருக்கட்டும். அவர்களை ஆணும் பெண்ணுமாக, 2வது வசனம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் என்ன செய்தார்? உண்டாக்கி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 3வது பாலினத்தை குறித்து இங்கே பேசவில்லை. அப்ப ஆண்டவர் படைத்தது எவ்வளவுதான்? 2. ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் எடுக்கும் போது அப்படியே எல்லாரும் என்னை பாக்குறாங்க. இதை எடுக்கும்போது ஏனென்றால் அவருடைய அறிவு என்ன? 3வது பாலினத்தையும் கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறாராம்? படைத்திருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது 2 பாலினம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தவறான காரியங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அடுத்தது என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதித்து என்று நாம் படிக்கிறோம். அவளை எப்படி ஆசீர்வதித்தார்? வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவளை பழுகி பெருகணும்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்துல பழுகி பெருக வேண்டும் என்று. 2வது, சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. ஆசீர்வதித்து இங்கே வந்துருவோம். ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அவ ஆதாமுக்கு யார் தான் பேர் வச்சது? ஆதாம் எல்லா ஜீவ ராசிகளுக்கும் பேர் வைத்தான் என்று நாம் படிக்கிறோம். ஆனா ஆதாமுக்கு பேர் வச்சது யாரு? தேவன். என்னன்னு பேர் வைக்கிறாரு? மனுஷர் என்று பேர் வைக்கிறார். இந்த மனிதன் என்ற வார்த்தையினுடைய எபிரேய மொழிதான் மேன். ஆதாம் என்ற அர்த்தம். மனிதன் என்ற எபிரேய மொழியாக்கம் தான் ஆதாம். ஆதாம் என்றால் என்ன அர்த்தம் தான்? மனுஷன் என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவர் ஆதாமுக்கு மனுஷனுக்கு ஆதாம் தான் என்ன செய்திருக்கிறார்? பேர் வைத்திருக்கிறார். அப்ப மனுஷனும் ஆதாமும் வேறல்ல. ஆதாம் என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பு தான் மனுஷன். ஓகே. இப்போ இந்த ஆதாம் 3வது வசனத்துக்கு வருவோம். ஆதாம் 130 வயதான போது சொல்லுகிறார், தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். தன் சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே சேத் என்று பெயரிட்டான். இப்ப பாருங்க, இந்த 3வது வசனத்திலையும் தொடர்ந்து படிக்கும்போது இன்னொரு நபர் மாத்திரம் தான் பிள்ளைக்கு பெயரிட்டதாக நம்ம படிக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் அதுல ஒரு டிஃபரன்ஸ் அதை கொண்டு வருகிறார். நான் அதை காண்பிக்கிறேன். நான் தொடர்ந்து படிக்கும்போது அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 3வது வசனம். சரி, ஓகே. இப்பொழுது ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று படிக்கிறோம். சரி, சேத் என்றால் நான் நினைக்கிறேன் பலவீனமானவன் என்ற அர்த்தமா. சேத் என்றால் மன்னிக்கணும். இங்க 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 மேல பாருங்க. பிரைஸ் எல்லாம் 25வது வசனம். 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, சேத் என்றால் பதிலாக, இவனை கொடுத்தார் என்று சேத் என்று பெயரிடுகிறான். அடுத்தது ஏனோசுக்கு தான் பலவீனமானவன் என்று அர்த்தம். சரி, ஓகே. இங்கே நாம் படித்துக் கொண்டு வரும்போது சேத் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம், 5வது வசனம், ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் என்று படிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த சேத்தை பெற்ற பின் 4வது வசனம் சொல்கிறது, குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த ஆதாம் பெற்றான். இந்த குமாரத்திகளிலிருந்து தான் யாருக்கு மனைவி கிடைக்குது? காயினுக்கு மனைவி கிடைக்குது. அநேக குமாரரையும் எவ்வளவு பேருன்னு சொல்லல. ஆனா இந்த சந்ததிகளை படிக்கும் போது ஒரு பிள்ளையை மாத்திரம் தான் என்ன செய்யறோம்? நம்ம படிக்கிறோம். அதற்கு பிறகு பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் படிக்கிறது இல்ல. கடைசியா ஒரே நபர் நோவாவுடைய காரியத்தை படிக்கும் போது மாத்திரம் சேம் காம் யாப்பேத்தை பெற்றான் என்று படிக்கிறோம். ஏனென்றால் 6வது அதிகாரத்துக்கு மேல வேறொரு செய்தியை மோசே எழுத விரும்புகிறார். வேறொரு காரியத்துக்கு நேராக அது கடந்து செல்கிறது. ஆகவே இந்த நோவாவுக்கு வரும்போது மாத்திரம் சேம் காம் யாப்பேத் என்ற நபர்களை குறித்து அவர் பெயரிடுகிறார். அந்த காரியங்களை சொல்லுகிறார். மற்ற எல்லாருக்கும் எத்தனை பிள்ளைகளுடைய பேர் தான் வருது?
ஒரே ஒரு பிள்ளையுடைய பெயர் தான் வருகிறது. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். சேத் 105 வயதான போது யாரை பெறுகிறான்? ஏனோஸ். ஏனோஸ் என்ற வார்த்தைக்கு பலவீனமானவன் என்று படிக்கிறோம். பலவீனமானவன். இந்த ஏனோஸ் பிறந்த பிறகு 4:26 சொல்லுகிறது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் என்ன செய்தாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட ஆரம்பித்தார்கள். தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு சந்ததி என்ன செய்கிறது? தேவனற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்க, புகழை சம்பாதிக்க, ஆடம்பரமாய் வாழ, எல்லா கழியாட்டுகளையும் எல்லா சிற்றின்பங்களையும் அனுபவிக்க தங்களுடைய பிரயாசத்தை முழுவதுமாய் செலவழித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சந்ததி என்ன செய்கிறது? ஒரு சிறு கூட்டம் அவள் தேவனை தேட, தேவனை நோக்கி கூப்பிட, தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள ஒரு சந்ததி உருவாகிறது. இன்றைக்கும் இந்த 2 கூட்டம் இருக்குது. நாம எந்த கூட்டத்தில் இருக்கோன்றதை நாம டிசைட் பண்ணணும். ஒரு கூட்டம் சம்பாதிக்கிறது, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போறார்கள், எல்லாரும் கல்வி கற்கிறார்கள், எல்லா காரியங்களும் உலக பிரகாரமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியிலே ஒரு சிறு கூட்டத்தார் எதையும் செய்கிறார்கள். அதோடு கூட தேவனை தேடவும் ஆரம்பிக்கிறார், தேவனை தொழுது கொள்ளவும் ஆரம்பிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனுக்காக வாழ்கின்ற ஒரு கூட்டம் அங்கே உருவாகுது. வாசிக்கலாம் தொடர்ந்து. இந்த ஏனோஸ் 90 வயதான போது யாரை பெறுகிறான்? கேனானை பெற்றான் என்று படிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் படித்து பார்க்கும்போது மற்ற நபர்கள் இதே காரியங்கள், அவர்கள் இந்த வயதிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளையை பெற்றால் என்றும், பிள்ளையை பெற்ற பிறகு இவ்வளவு நாட்கள் அவர்கள் வாழ்ந்தார் என்றும், அந்த நாட்களில் இன்னும் அநேக குமாரர் குமாரத்திகளை பெற்றார் என்றும், இந்த வயதிலே அவர்கள் மரித்தார்கள் என்றும் தொடர்ந்து அந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இதை படித்துக் கொண்டு நாம் கடந்து வரும்போது சில நபர்களை பற்றி மாத்திரம் கொஞ்சம் அதிகப்படியான செய்திகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை மாத்திரம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது 21வது வசனத்துக்கு நாம் வரப்போகிறோம். 21வது வசனம் வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்ட இப்பொழுது நம்ம படிக்கிறோம். ஏனோக்கு இங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க மோசே கொடுக்கிறார். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசெலாவை பெற்றான் என்று படிக்கிறோம். இங்கே இந்த மெத்துசெலா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அவனுடைய மரணம் கொண்டு வரும். மெத்துசெலான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அவனுடைய மரணம் கொண்டு வரும், அல்லது அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்படும். மெத்துசெலா என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. சேத் ஏனோஸ் எல்லாம் சொன்னேன் நான். அப்போ இந்த மெத்துசெலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்படும். அப்போ இந்த மனுஷன் ஏதோ ஒரு திட்டத்தோடு கூட அந்த பெயரை என்ன செய்கிறான்? அவன் வைக்கிறான். அதான் நம்ம படிக்கிறோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசெலாவை பெற்றான். மெத்துசெலான்னா அது அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்படும். ஏனோக்கு மெத்துசெலாவை பெற்ற பின் மற்றவர்களுக்கு சொல்லாத ஒரு வார்த்தை, 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட நடக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அதை நல்லா தேவனோடு கூட நடக்கிறது. அப்போ நம்ம கற்பனையில நம்ம தான் தினந்தோறும் காலையில எழுந்த பிறகு தன்னுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு யாரோடு நடக்க போயிடுறாரு? இன்றைக்கு நடைபயிற்சி செய்கிறது போல அநேகர் நாம இப்படி நினைக்கலாம். தேவனோடு கூட என்ன செய்கிறார்? அவர் நடக்க போயிட்டாரு. அப்புறம் இரவு என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வருகிறார். இப்படி டெய்லி அவர் நடந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என்ன செய்தார்? அவர் காணப்படாமல் போயிட்டார். அப்படி அல்ல, அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இதை புரிந்து கொள்வதற்காக 2 வசனங்களை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27 படிக்கட்டா? அகசியா ராஜாவாகிற போது
22 வயதாயிருந்து. இந்த அகசியா யாருன்னு நமக்கு தெரியணும். வேதத்தை வாசித்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். அகசியா யோசபாத்தின் மகன், தாவீதின் சந்ததியிலே யோசபாத் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ராஜா எழும்புகிறார். அவனுடைய பையன் பேரு யோராம். இந்த யோராமுடைய மகன் தான் யாரு? அகசியா. இந்த அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே ஒரு வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அத்தாலியாள் யாருன்னு தெரியணும். அத்தாலியாள் யார் என்றால் ஆகாபுடைய மனைவியின் பெயர் யாரு? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய மனைவியின் பெயர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் மன்னிக்கணும், ஏசபேல். ஆகாபுடைய மனைவியின் பேர் ஏசபேல். இந்த ஏசபேலுடைய குமாரத்தி தான் யாரு? அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் யூதாவின் ராஜாவாகிய இந்த அகசியாவின் தாயா இருக்கிறாள், யோராமின் மனைவியா இருக்கிறாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் வரும். இந்த ஆகாபின் வீட்டார் இந்த ஏசபேல் வந்த உடனே தேவனை விட்டு விட்டு பாகாலுடைய வழிகளில் அவர்கள் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது படிக்கலாம். 27. அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியை நடந்து ஆகாபின் வீட்டாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் ஆபிரகாமின் வீட்டாரோடு என்ன செய்தானாம்? சம்பந்தம் கலந்திருந்தான். இந்த அகசியா எப்படி நடந்தானா, அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்தான். யாருடைய வழியில நடந்தாங்க? ஆகாபுடைய வீட்டுல என்னென்னலாம் செய்வாங்களோ, அந்த பாகாலுக்கு ஆராதனை, பாகாலுக்கு பண்டிகைகள், பாகாலுடைய பூசாரிகள், பாகாலுடைய ஆசாரியர்கள், பாகாலுக்கு பிள்ளைகளை பலியிடுதல், எல்லா காரியங்களையும் இந்த அகசியா என்ன செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் இங்க வசனம் சொல்கிறது. அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடந்து. இப்போ நாம எப்படி நடந்துட்டு இருக்கோம்? நமக்கென்று ஒரு வழிமுறைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வேதம் அதுக்குதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆகாவுக்கும் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. மன்னிக்கணும், இந்த அகசியாவுக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆகாவுடைய வழியில நடந்தான். இன்றைக்கும் நன்றை புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு வருகின்ற ஜனங்களுக்கு தேவனுடைய வசனங்களை நாங்கள் போதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை விளக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இங்க கொஞ்சம் நடக்கிறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு உலகத்தின் மக்களுடைய வழியின்படி என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. உலகத்தின் தேவனை அறியாதவர்கள் நடக்கிறது போல, தேவனுக்கு எதிரானவர்கள் செயல்படுகிறது போல நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நிறைய புரிந்து கொள்ள. இந்த அகசியா தாவீதின் சந்ததியில வந்தான். தாவீது யாருன்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்துக்கு என்னுடைய தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் அவன் என்ன செய்வானா? செய்வான். ஆனா இந்த சந்ததியில பிறந்த இவன் ஆகாபுடைய சந்ததியின்படியே, ஆகாபுடைய வீட்டார் நடந்தபடியே அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான். இந்த காலவெளியில யாருடைய வழிகள்? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்றால் தேவனுடைய வழிகளில் அவன் என்ன செய்தான்? நடந்தான். தேவனுடைய பிரமாணத்தின்படி நடந்தான். தேவனுடைய சித்தத்தின்படி அவன் என்ன செய்தான்? நடந்தான். இப்போ பாசிட்டிவா ஒரு காரியத்தை, ஒரு ராஜாவை காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 22, 1, 2 எடுத்துட்டீங்களா? யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கிறீங்களா? வாசிங்க பாப்போம். யோசியா ராஜாவாகிற போது 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகே. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். இப்ப பாருங்க, இந்த யோசியா ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியும். கடைசி நல்ல ராஜா யூதாவின் நாட்கள்ல, சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக, இன்னும் சொல்லணும்னா எரேமியா நாட்கள்ல வாழ்ந்த ஒரு ராஜா. இந்த எரேமியா இந்த யோசியா மரித்த போது புலம்பல் பாடினானாம். அவ்வளவு நல்ல ராஜா. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். இந்த காலவில் இதை கேட்கிற உங்களை பார்த்து பாரத்தோடு கூட நான் சொல்லுகிறேன்,
நாம் யார் வழியில நடக்கிறோம்? ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். இந்த அகசியா ஆகாபின் வழியிலே நடந்தான், வீட்டாரின் வழியே நடக்கிறான். இதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவங்க வழியில நடக்க கூடாது அப்படின்னா அதனுடைய முடிவு 6வது அதிகாரத்துல படிக்கிறோம். இந்த காயினுடைய வழியில நடந்த எல்லாரும், நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். பெரிய பட்டணங்களை கட்டலாம், பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம், புலகளை சம்பாதிக்கலாம், ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் நித்திய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கை மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிடும். ஆனால் இந்த ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஒரு நாள் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சொல்லுவோமா? ஆமா, எங்க எடுத்துக்கொண்டார்? தான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு, பரலோகத்திற்கு, தேவராஜ்யத்திற்கு, தேவ பிரசன்னத்திற்கு அவன் உயிரோடு கூடவே அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்ப யாரை தேவன் எடுத்துக்கொள்வார் என்றால், தன்னுடைய மாம்சத்தின் இச்சையின்படி, தங்களுடைய கண்களின் இச்சையின்படி, தங்களுடைய விருப்பங்களின்படி, உலகத்தின் ஜனங்கள் நடக்கின்றபடி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட வாழ முடியாது, சஞ்சரிக்க முடியாது, தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. 2 உதாரணத்தை நான் சொன்னேன். அகசியா ராஜா ஆகாபின் வீட்டாரின் வழியே நடந்தார். நீங்கள் யாருடைய வழியில நடக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லுங்கள். நான் தேவனுடைய வழிகளில் நடக்கணும்னு சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி நான் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தானா 2 செய்தியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யாரெல்லாம் இப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து செய்திகள் வரும். ஒரே சொல்வோமா? ஆமா, தேவனிடத்திலிருந்து செய்தி வரும். முதல் செய்தியை குறித்து நாம எங்க படிக்கிறோம்னா யூதாவின் நிருபம். யூதாவின் நிருபத்துல ஒரே அதிகாரம் தான். யூதாவின் நிருபம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாமா? யூதாவின் நிருபம் 14-15 வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அப்போ இங்கே ஏனோக்குக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். ஆண்டவர் தமக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற ஒவ்வொருவரையும் தண்டிப்பதற்காக 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் என்ன செய்ய போறார்? வர போறாரு. அப்ப இங்க என்ன காரியம்? இந்த ஜலப்பிரளயத்தை குறித்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிற இந்த ஜலப்பிரளயத்தை குறித்தானா? இல்ல, கடைசி நாட்களிலே நடைபெற போகிற நித்திய நரகத்தை குறித்து இங்கே ஒரு வெளிப்பாட்டை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த ஏனோக்குக்கு கொடுக்கின்றார். இது மாத்திரம் இல்ல, இப்பொழுது ஒரு பிள்ளை பிறந்தான்ல, அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாரு? மெத்துசலா என்று பெயர் வைக்கிறார். அவன் 969 வயது வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? அதிக நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு மனிதன்னா யாருதான்? மெத்துசலா தான். அப்ப அவனுக்கு பெயர் வைக்கும் போதும் சொல்லுகிறார், இவன் மரிக்கும் போது அது அனுப்பப்படும் என்று பெயர் விட்டார். அப்ப 2 நியாய தீர்ப்புகளை குறித்து யாருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு? இந்த ஏனோக்குக்கு வெளிப்பட. இந்த காலவெளியில ஆண்டவர் பேசுகிறவர். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வழிகளில் நடந்தால் தேவன் உன்னோடு கூட பேசுகிறவராக இருப்பார். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. 2 காரியங்களை தேவன் ஏனோக்குக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2 செய்திகளை அவன் பெற்ற பிறகுதான் அவன் பயம் அடைந்து, இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வாசிக்கலாமா? எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 5-6 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளும். எப்படி அவனுக்கு விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் கிட்ட இருந்து சேத்துக்கு, ஏனோசுக்கு, அப்படியே அந்த சந்ததியின் வழியாக தேவனை அவர்கள் அறிந்து கொள்கிறார். இப்ப அந்த தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறான். தன்னுடைய வழிகளில், தேவனுடைய வழிகளின்படி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை
எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய சாட்சி வருகிறது, பிரியமானவன். அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, இப்ப விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நாம் விசுவாசிப்பது உண்மையானால் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். நமக்கு பிரியமானவைகளை அல்ல, மற்ற மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல. யாரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும்? தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு பிரியமான காரியங்களையே அவன் செய்ய ஆரம்பித்தான், தேவனுடைய வழிகளில் அவன் நடந்தான். அதுதான் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்ற வார்த்தையின் அர்த்தம். தேவனுடைய வழிகளில் அவன் நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ தேவன் அவனோடு கூட எச்சரிப்பாக பேசுகிறார். இப்பொழுது தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்க ஆரம்பிக்கிறான். இந்த பிள்ளை பிறக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கை நடந்தது, அல்லது உண்மையான மனம் திரும்புதலுக்கு நேராக இந்த ஏனோக்கு திரும்பி இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் கொடுத்த இந்த 2 எச்சரிப்புகள், வரப்போகிற இந்த 2 நியாய தீர்ப்புகளை குறித்ததான தேவ திட்டத்தை இந்த ஏனோக்கு அறிந்து அந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இனி தேவனோடு கூட நடப்பேன், அல்லேலூயா, நீ தேவனோடு கூட வாழ்வேன், தேவனுடைய வழிகளில் நான் நடப்பேன், தேவனுக்கு பிரியமானவனாய் நான் வாழ்வேன் என்று 300 வருடம் தேவனுக்கு பிரியமானவனாகவே வாழ்ந்தான். தேவனோடு தேவனுடைய வழிகளில் நடக்கின்றவனாகவே நடந்து விட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பிதா சாட்சி கொடுக்கிறார், இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார் என்று படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். சரி, இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இப்படி நடக்கிற காரியத்தை குறித்து இன்னொரு வசனத்தை, பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் தயவு செய்து பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த கொலோசிய பட்டணத்திற்கு சபையை பார்த்து, உங்களை குறித்து கேள்விப்பட்ட நாள் முதல் நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதற்காக? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த காயினை போல ரொம்ப வளர்ந்து வாழ்ந்து பட்டணம், அதெல்லாம் ஒரு பக்கம் கர்த்தர் கொடுக்கும் போது எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார் என்றால், எல்லா ஞானமும் பெற்றிருக்க வேண்டும். உலக ஞானமும் இருக்கணும், தேவனை பற்றிய ஞானமும் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லா ஞானத்தோடும். அடுத்தது ஆவிக்குரிய விவேகம். ஆமா, விவேகம். பர்ஸ்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, கடைக்கு போறோம், பல பொருட்கள் அங்கே இருக்கிறது. அந்த பொருட்களை பற்றி நான் அந்த பொருளை வாங்கத்தான் போயிருக்கோம். ஆனா எது சிறப்பானது என்று இந்த ஞானம் இருக்குது. அந்த பொருள் என்ன செய்யும், எதுக்காக உபயோகம், அந்த ஞானம் இருக்கு. ஆனா அது எது சிறப்பானது என்று வகையறிந்து வாங்க நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உதவி. அதுதான் விவேகம். புரியுதுங்களா? சொல்றது ஞானம், அதை பற்றியதான புரிதல். ஆனால் விவேகம் எதை செய்ய வேண்டும், எதை வாங்கக்கூடாது என்ற ஒரு புரிதல். இங்கே நாம் படிக்கிறோம், ஆவிக்குரிய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய எல்லா விவேகத்தோடும் வாசிங்கள். அடுத்தது என்ன செய்யணுமா? என்னை குறித்ததான தேவ திட்டம் என்ன, தேவன் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார் என்பதை நாம் உட்கார்ந்து ஆராயணும். இந்த செய்தியை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, அதனால்தான் வேத வாக்கியங்களை குறித்து கேட்டு பாருங்கள் என்று சொல்லல, வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள். நம்ம ரொம்ப லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக, ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அல்ல, வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்பதான் இந்த நாட்களில இந்த சத்தியத்தில நாம் வாழ முடியும். இல்லைன்னா யாரோ சொல்றதை கேட்டுட்டு வெளியே போனோம்னா அப்படியே மறந்துட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். மற்றதெல்லாம் கேட்கறதெல்லாம் கூட கொஞ்சம் நிறுத்திட்டு, நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பதல்ல, மனப்பாடம் செய்வதல்ல, அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வசனம் இப்படி இருக்கிறதா, சொல்லுகிறதா என்று சொல்லி பெரோயா பட்டணத்தர் வேதத்தை என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து படித்ததினாலே தெசலோனிக்கேயர்களை காட்டிலும் அவர்கள் நற்குண
சாலிகளாய். இன்றைக்கு படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலேயும் நாம் தேவ சாயல்ல மாறல, தேவனோடு கூட நடக்கிறது இல்ல. ஆராய்ந்து நீங்கள் ஒரு உண்மையை கண்டுபிடித்தால்தான் அந்த உண்மை, அந்த சத்தியம் உங்களுக்கு புரியும், அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். அப்பதான் அந்த சத்தியத்துக்காக நீங்க நிற்பீங்க. இப்ப பாருங்க, 2+2 4 நமக்கு தெரியும். எத்தனை பெரிய நபர் வந்து எவ்வளவு அழுத்தங்கள் நமக்கு கொடுத்தாலும் 2+2 5 நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த 2+2 4 நாம அறிந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கேட்டு இருக்கிறோம், படித்திருக்கிறோம், பல காரியங்களை படித்துக்கணும். தினத்தந்தி பேப்பரை கூட தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். யூடியூப்ல அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் தாழ்மையாக என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வேதத்தை தேடி வாசிங்கள், ஆராய்ந்து படியுங்கள். அப்போ உங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு என்ன செய்யும், நம்ம பேசுகிற சத்தியம் கூட உண்மையா அப்படின்றது நீங்க ஆராய்ந்து. ஏனென்றால் இனி வரப்போகிற காலங்கள் கேட்கிறவர்கள் நிலைத்திருக்க முடியாது, படிக்கிறவர்கள் நிலைத்திருக்க முடியாது. ஆராய்ந்து பார்த்தவர்கள் மாத்திரம் தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய அந்த வசனத்தை, வேத வாக்கியங்கள்ல ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். அதை நான் கருத்தாக நான் சொல்லுகிறேன். இதை புரிந்து கொண்டு உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நாம் நேரத்தை செலவு செய்கிறோம், எல்லா காரியத்துக்கும் நேரத்தை செலவு செய்கிறோம். நண்பர்களை பார்க்க நேரங்களை செலவு செய்கிறோம், மற்ற மனிதர்களோடு உறவாட நேரங்களை செலவு செய்கிறோம், நாம் சந்தோஷமா இருக்க நேரங்களை செலவு செய்கிறோம், சம்பாதிக்க நேரங்களை செலவு செய்கிறோம், தூங்குவதற்கு நேரங்களை செலவு செய்கிறோம், நன்றாய் சாப்பிடுவதற்கு நேரங்களை செலவு செய்கிறோம். ஆராய்ந்து படிக்க முடியாது. அதுக்குதான் பாஸ்டர் இருக்கிறார். யாரு? அவர் ஏதாவது சொல்லுவாரு, அதை நான் நல்லா என்ன செய்வேன், கேட்கறதுனால தாங்க கை கொள்ள முடியறது இல்ல. கேட்கறதுனாலதான். ஏனென்றால் பல காரியங்களை நாம் கேட்கிறோம், பல நபர்கள், இன்னும் அதிக கல்வி அறிவு பெற்ற மனிதர்களிடத்துல கேட்கிறோம், பல செவிக்கு அப்படி கேட்பதற்கு இனிமையா இருக்கின்ற பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் கேட்போம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு மனிதன் தான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை நீர் சொல்லுங்க ஆண்டவரே, அதுக்காக பிரசங்கம் கேட்க கூடாது நான் சொல்லல, பிரசங்கமும் கேட்கணும், நீங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். பிரசங்கம் கேட்கறதுனால் மாத்திரம் ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து விட முடியாது. நான் கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுனால, ஒரு நேர ஆகாரத்தை சாப்பிடுவதனால மற்ற 6 நாளும் உயிர் வாழ்ந்து விட முடியுமா? அதுக்கு மட்டும் எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம்? காலையில எழுந்த உடனே 7 o'clock ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிடறோம், 8:30 மணியிலிருந்து 10:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடுறோம், திரும்பியும் 11:30 என்ன செஞ்சிடறோம், எதையாவது சாப்பிடுறோம், திரும்பி 1:30 சாப்பிடுறோம், திரும்பி 4 மணிக்கு. இதுக்கு நடுவில் போகும்போது வரும்போதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம், திரும்பி நைட்டு சாப்பிடுறோம், படுக்கும்போது இன்னும் எதையாவது கிடைச்சா அது என்ன செய்யறோம், சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த உலக இந்த சரீரத்தை வளர்க்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை வளர்க்க எவ்வளவு மணி நேரம் ஆராய்ந்து படிக்கிறீர்கள்? நான் வெகு தாழ்மையோடு கூட உண்மை உணர்ந்து சொல்லுகிறேன், கேட்பதினாலேயோ மற்றவருடைய பிரசங்கங்களினாலேயோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மனிதன் வளர முடியாது. அவர்களாகவே அதை புரிந்து கொண்டு, நான் சொல்றதுக்கு அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன், கிளாஸ் ரூம் செஷன்ல பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதை வைத்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க, அவங்க அதை படிக்கிறாங்க, அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இன்னும் புரியலன்னா எங்க அனுப்புறோம், நம்ம டியூஷனுக்கு வேற அனுப்புறோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்குறோம், அதுக்கு காரை வச்சு அனுப்புறோம், அதுக்கு மனிதர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆட்களை வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அலட்சியம் செய்கிறவளா. அதனால தேவனை பற்றிய ஒரு புரிதல் மனிதர்களுக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அழுத்தங்கள் வரும்போது ஆகாபுடைய வீட்டாரின் வழியே நடக்கிறது. காலை வெள்ள வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இது அங்க பாஸ்டர்ஸ் மட்டும் சொல்லல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிங்கன்னு பாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆகவே ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு யாரா. நான் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு மனிதன் தேவனை பற்றிய புரிதல் வரும்போது, தேவனை பற்றிய தெளிவு வரும்போது, அவன் இன்னும் தேவனை தேடுகிறவனாக தான் மாறுவான், தேவனை அறிகிறவனாக மாறுவான். 119ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது, எரேமியா சொல்லும் போது, உம்முடைய வார்த்தைக்காக
கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொன்னேன் சொல்லுகிறான். கிடைத்த உடனே அதை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். உடைய வார்த்தைக்கு என்று என் வாயை திறந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் மேல் அவர்களுக்கு வாஞ்சை, ஒரு சத்தியத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை அங்கே காணப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவளை வார்த்தையினால் நிரப்புகிறார். சரி, இருக்கட்டும். இங்கே நான் தொடர்ந்து படிக்கும் போது அந்த அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் வாசிங்களா அந்த வசனத்தை. 4 முதல் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படி. அப்போ இந்த ஞானம் அறிவு வரும்போது அடுத்தது என்ன வருது? தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இப்ப தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். இந்த ஏனோக்கு அப்படிதான் தேவ சித்தத்தை அறிந்தான். தேவனுடைய எச்சரிப்புகளை அவன் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது தேவனோடு கூட அவன் நடக்கின்றவனாக அவன் மாறுகிறான். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப ஒரு வசனத்தை நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு, அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 2 அதிகாரத்துக்கு வரும்போது 14-15 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, அப்பதான் எப்படி இருப்போமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளை. அப்போ ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு என்றால் பைபிளுக்கு பிடிச்சிட்டு இல்லைங்க, தேவனுடைய வசனத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்துல யார் வைத்து வைக்க? அந்த வசனத்தை புரிந்திருக்கணும், உணர்ந்திருக்கணும், அந்த வசனத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். மனப்பாடம் பண்ணி இருக்கிறது அல்ல, மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை. ஏனென்றால் மத்தேயு 13 அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது 4 விதமான நிலங்கள் இருக்கிறது. வழியோரத்திலே விதைக்கப்பட்ட நிலத்துல விழுந்த விதை முளைக்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் உணராதிருக்கும் போது பிசாசு என்ன செய்யறான்? எடுத்துட்டு போயிடறான். அந்த வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் போது பிசாசு என்ன செய்யறான்? இப்ப பாருங்க, 2+2 4ன்னு தெரியாத ஒரு பிள்ளைக்கு 2+2 7ன்னு சொன்னா அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? நம்பும். அது 2+2 7 நினைக்கும். இல்ல 8 கூட இருக்கலாம். அது எப்படி வேணா சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் நினைக்கும். அது இன்றைக்கு அதேதான். சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தாதவர்களார், ஆசையை வெளிப்படுத்தாதவர்களார், அதற்காக நேரத்தை செலவு செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார். காலை உள்ள வெகு தாழ்மையோடு மனபாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்தை நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசில்லாதவர்களுமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஜீவ வசனம் நமக்கு தேவை. ஜீவ வசனம் இது 1200 ரூபாய் பைபிள், 2500 ரூபாய் கூட அதை பிடித்துக் கொள்வது அல்ல. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவே சுடர்களை போல பிரகாசம். உடனே சொல்லுவோமா? அவை இந்த காலையில் ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். அதான் மரியாள். மார்த்தாள் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலை. ஆண்டவருக்கு தான் ஆகாரத்தை சமைக்க, ஆண்டவரோடு வந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு விருந்தை கொடுக்க அநேக காரியங்களுக்கு அவளுக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல என்ன செய்தார்? உட்கார்ந்தார். தேவனிடத்திலிருந்து போதனைகளை அவர் பெற்றுக் கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எடுபட்டு போய்விடும். பணம் ஒரு நாள் போயிடும், இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு போயிடலாம், திரும்பியும் வரலாம். உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் வரும் போகும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் கூட இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் எடுபட்டு போய்விடும். இந்த உலகத்தின் ஞானம், இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், அது இன்னும் சில வருடங்கள் கழித்து அந்த ஞானத்தினால், அந்த புரிதலினால், அந்த கற்றுக்கொண்ட அந்த காரியத்தினால் எனக்கு பயன் இல்லாமல் போய்விடும். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாதன்னா இந்த உலகத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும், நித்திய ஜீவனிலும் நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யாது? ஒழியாது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நல்ல பங்கு கிடையாது. ஆனால்
தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பங்கை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார். ஆகவே பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். பல காரியங்களை அவர்களுக்கு நீங்கள் போதிக்கிறீர்கள். உங்களுடைய பிரயாசங்கள் முழுவதையும் நீங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறீர்கள், நல்லது. ஆனால் வருகிற காலங்கள், கேட்கிற செய்திகள் மிகவும் கொடியதாய் காணப்படுகிறது. ஆகவே தாழ்மையாய் சொல்லுகிறேன், வேத வசனங்களை அவர்கள் அறிந்து கொள்ள அவளை ஊக்குவியுங்கள். அவளை அந்த விதமான பாதையிலே அவளை நீர் நடத்தும்படி நான் கேட்கிறேன். சரி, தொடர்ந்து நாம் படிக்கும் போது நம்ம படிச்சுட்டு வரோம். ஏனோக்கு 24வது வசனம், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் என்ன செய்தான்? காணப்படாமல் போனான். தேவன் அவனை என்ன செய்தார்? எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் இல்லைங்க, எங்கேயோ போயிட்டு இருந்தாருங்க, திடீர்னு ஆள் என்ன ஆயிட்டாரு? தொலைந்து விட்டாரு. அப்படி இல்ல, தேவன் அவனை என்ன செய்தாராம்? எடுத்து. எவ்வளவு மகிமையான காரியம்! தேவன் அவனை என்ன செய்தாராம்? எடுத்துக்கொண்டார். வேதத்துல மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் தான். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. மற்ற எல்லாரும் என்ன செய்தாங்க? மரித்தான். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய காரியம். 8 நபர்களை குறித்து படிக்கிறோம். அவள் எல்லாரும் மரித்தார்கள், மரித்தார்கள், மரித்தார்கள். ஆதாம் மரித்தான், ஏனோக்கு ஏனோஸ் மரித்தான், சேத் மரித்தான், இப்படி மகலாயேல் மரித்தான் என்று இப்படி தொடர்ந்து மரித்தான் 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 வருதுங்க. ஆனா இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு சொல்லுவோமா, ஒரு பெரிய சத்தியங்க. அவரு அதுதான் நாம படிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன், யோவான் சுவிசேஷத்துல ஆண்ட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் 11வது அதிகாரத்துல லாசருவின் கல்லறையின் முன்பாக நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். 2 காரியத்தை சொல்லுகிறார் இங்கே. இவர்கள் எல்லாம் மரித்தவர்கள் எல்லாரும் அப்போ தேவனோடு நடக்கலையான்னு கேட்டுறாதீங்க. இவர்களும் நடந்தாங்கதான். ஏனோக்கும் நடந்தான். ஆனால் இங்கே அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் மரணத்தை காணாமலும் அவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். இவர்கள் மற்ற பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றோர் மரித்தார்கள். ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது, இந்த வசனம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்படி ஒரு கூட்டமும் இருக்க போது. ஆண்டவர் வரும்போது மறிக்காமல் தேவராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து மரணம் அடைந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆனா மற்றவங்க உயிர்த்தெழுவாங்க நியாய தீர்ப்புக்கென்று. ஏனோக்கு 2 தண்டனைகளை குறித்து ஆண்டவர் பேசினது போல இந்த காலைவேளை நம்மோடு கூட பேசுறார். விசுவாசித்து தேவன் பக்கமாக நாம் திரும்பும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். அதுக்கு கொஞ்சம் பிரயாசப்படணும். அவரோடு கூட உறவுல இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கணும், தேவனை தேடணும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். முயற்சிகளை செய்ய வேண்டும். எனக்கு அநேகருக்கு தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறது இல்லை. உலக காரியங்களை கற்றுக்கொள்ள அதிக தீவிரமான முயற்சிகளை அவர்கள் எடுக்கின்றார்கள். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறீர்களா? சரி, இருக்கட்டும். தொடர்ந்து நாம் படிக்கும் போது மெத்துசெலா தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசெலா 187 வயதான போது யாரை பெறுகிறான்? லாமேக்கை பெற்றான் என்று படிக்கிறோம். மெத்துசெலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். மெத்துசெலாவுடைய நாள் எல்லாம் 960, உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தவன் யாரு? மெத்துசெலா 969 வருடம் வரைக்கும் வாழ்ந்தான். ஏன்னா அவன் மரிக்கும் போது அது அனுப்பப்படும், ஜலப்பிரளயம் அனுப்பப்படும். ஆகவே கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். மற்ற ஜனங்கள் யாராவது ரட்சிக்கப்படுவார்களா, தேவனை அறிந்து கொள்வார்களா, நோவா செய்த அந்த பேழைக்கு கடந்து வருவார்களா என்று வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். 969 ஆண்டுகள் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியில யார் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டா? நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரம்தான். வேற யாரும் ரட்சிக்கப்படல. தேவனுடைய வழிகள் நடக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் ஆதாமுடைய சந்ததியில நிறைய இருந்திருப்பாங்க, ஏனோசுடைய சந்ததி, சேத்துடைய சந்ததி, இன்னும் பல நபர்கள் இருப்பாங்க. ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே கர்த்தரை தேடுகிறது. இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது இந்த சேத்து, ஏனோசுடைய சந்ததியில் இன்னும் அநேகர் இருந்தாங்க. காலப்போக்கிலே இவர்கள் இந்த காயினுடைய சந்ததியோடு கூட சமரசம் செய்து கொள்ளுகிறவர்களா இருந்தார்கள்.
இந்த காயினுடைய வழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் ரொம்ப கடினமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் ஒரு சிறு கூட்டம், ஒரு திரள் கூட்டம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். திரள் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தோடு கூட அவர்கள் சமரசம் செய்து கொள்ளுவர்களாக, உலகத்தின் வழிகளிலே நடக்கிறவர்களாக காலப்போக்கிலே மாறிவிடுகிறார்கள். இதுதான் இங்க நடக்குது. அநேகர் போயிட்டாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நோவா மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டாள். எவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்க. 6,3550 பேர் கானானுக்கு போக எகிப்தை விட்டார்கள். போனி சேர்ந்தது யாரு? 2 பேர் மாத்திரம்தான் போனாங்களாம். 2 பேர், யோசுவாவும் காலேபும். இங்க நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே வேலைக்குள் போனார்கள். ரொம்ப கடினமான காரியமா இருக்கிறது. தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விருப்பம் எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய நோக்கம் எதன் மேல் இருக்கிறது? நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? யோவானும் அந்திரேயாவும், யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு தேவாட்டு குட்டின்னு அறிமுகப்படுத்தினோடனே யாருக்கு பின்னாடி போயிட்டாங்க? இயேசுவின் பின்னாடி. யோவான் 1ஆம் அதிகாரத்துல. அப்ப அவரை பின்னாடி பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் எதை தேடுகிற, அந்த அது பெரிய ஒரு வார்த்தை. நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? எங்கே? அந்த ராத்திரி வேளையில யோவானும் அந்திரேயாவும் ஆண்டவரோடு கூட தங்கி இருந்தார்கள். அங்கே அந்திரேயா பிலிப்பை பார்த்து பேதுருவை பார்த்து மேசியாவை கண்டோம் என்று சொல்லும். தேவனை அறிந்து கொண்டு இந்த காலை வெள்ள தேவனோடு கூட தங்கி இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மோடு கூட தங்கி இருப்பது, தேவனோடு கூட தங்கி இருப்பது, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுவது. ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாமா? எப்படிங்க? Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு அநேகருக்கு தேவனை எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. உங்க வாழ்க்கையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் தேவ சமூகத்தை காத்திருக்கீங்களா? நீங்க ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வழிவாசலை கர்த்தர் நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி இதை கற்றுக்கொள்வது? எப்படி இதை ஆராய்ந்து பார்ப்பது? கொஞ்சம் விருப்பம் எடுங்க. எனக்கு இந்த விருப்பம் உண்டானது, உண்மையா சொல்றேன். என்னுடைய ஆரம்ப காலங்களிலேயே ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த விருப்பம் அதிகமாக காணப்படும். பல நாட்கள் அதற்காக கண்ணீர் வெடித்திருக்கிறேன். பல நாட்கள் அதை தேடி இருக்கிறேன். அதற்கு முன்னே அதை அறிந்துட்டேன்னு இல்ல, நான் அறிய ஆரம்பித்திருக்கிறேன். அதான் நான் சொல்ல முடியும் எல்லா தாழ்மையோடு. இது ஒரு பெரிய சத்தியம், ஆண்டவரை அறிந்து கொள்வது. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இத. எல்லாரும் கண்களை மூடி உண்மையா போய் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி பாடுவோம். எல்லாரும் கண்களை மூடி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான். சொல்லுகிறோம், சித்தம் மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இசையா இசையா உம்மைத்தானே
வசனத்தை யாராவது தொடங்குங்க. இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே, உண்மையாய் சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி கடைசியாக இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உலகமெல்லாம் மாயையை சொல்லுங்க. உலகமெல்லாம் அன்பொன்றே தோருமையா, அன்பொன்றே உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் இருதயங்களை நிரப்பினார், இருதயங்களை நிரப்பினார், கிரியைகளை நடப்பித்து பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இந்த 4-5 அதிகாரங்களை நீங்க வீடுகள்ல போய் மறுபடியும் வாசிச்சு பாருங்க. 2 விதமான ஜனங்கள் இன்றைக்கும் இப்படிதான் இருக்காங்க. பட்டணங்களை கட்டுகிறவர்களாக, வீடுகளை கட்டுகிறவர்களாக, மாளிகைகளை கட்டுகிறவர்களாக, தொழிற்சாலைகளை உண்டாக்குகிறவர்களாக, இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களாக, களியாட்டுகளிலே நேரங்களிலே செலவு செய்கிறவர்களாக ஒரு கூட்டம், தேவனற்ற கூட்டம். அது செழிப்பா இருக்குது, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகளை சாதிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, தேவனை தொழுது கொள்வர்களாக, தேவனை மகிமைப்படுத்துவர்களாக, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ தங்களை அர்ப்பணித்த ஒரு கூட்டம், ஒரு சந்ததி உருவாகி கொண்டே வருகிறது. காலப்போக்கில் இந்த சந்ததிகளுக்குள்ளும் பிரச்சனை. சரி, இப்ப பாருங்க, தொடர்ந்து நாம் வரும்போது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்த குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். லாமேக்கு வாசிங்கள். பாருங்க, இதுவரைக்கும் அவன் எந்த வயதிலே பிறந்தான், எந்த வயதிலே பிள்ளைகளை பெற்றான், அதுக்கப்புறம் இன்னும் பிள்ளைகளை பெற்றான், அவன் செத்தான், இதைதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, தொடர்ந்து மாறுகிறது. இந்த லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, வாசிக்கலாம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் என்று படிக்கிறோம். 3வது வசனத்தை வாசி பாருங்க. ஆதாம் 130 வயதான போது தன் செயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துனா ஆபேலுக்கு பதிலாக தேவன் இவனை கொடுத்தார் என்று சொல்லி என்ன பேர் வைக்கிறான்? சேத் என்று. மற்றவங்க எல்லாம் பேர் வைத்தாங்க, அதுக்கு காரணத்தை சொல்லல. ஏனோசுக்கு காரணத்தை சொல்றாரு.
அவன் பலவீனமானவன் என்று நாம தான் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே நாம் இந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் சபித்த பூமியிலே, அப்ப இந்த சாபம் எப்படி வந்தது என்பதை இந்த லாமேக்கு எப்படி அறிந்து கொண்டார் அப்படின்னா, லாமேக்கு ஆதாம் மரிக்கும் போது லாமேக்கு 56 வயது. புரியுதுங்களா? லாமேக்கு மரிக்கும் போது ஆதாம் மரிக்கும் போது லாமேக்கு 56 வயது. ஆதாம் இந்த உலகில் 930 ஆண்டுகள் வாழ்ந்தான். சில குறிப்புகளை கொண்டு வந்திருக்கேன், எழுதணும்னு விரும்பினீங்கன்னா எழுதிக்கொள்ளுங்கள். ஆதாம் 930 ஆண்டுகள். அப்போ இந்த உலகம் உருவாகின அந்த ஏறக்குறைய 6வது நாளே இவன் உருவாகிட்டான். அவன் 930 ஆண்டுகள் உலகம் இயங்கி 930 ஆண்டுகள் வரைக்கும் அவன் இருக்கான். இந்த உலகம் உருவான பிறகு 987 ஆண்டிலே ஏனோக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். எந்த ஆண்டில? இந்த உலகம் உருவாகி 987வது ஆண்டிலே இந்த ஏனோக்கு தேவனுடைய ராஜ்யம். இதெல்லாம் சரித்திரங்க. சரித்திரத்துக்கு தான் என்ன கொடுப்பாங்க? கால அளவுகளை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா முன்னொரு காலத்தில் லாங் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது சரித்திரம். அதுதான் நான் சொல்றேன். நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் ஆராய்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். 987வது ஆண்டிலே இந்த உலகம் உருவாக்கப்பட்ட 987 ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். சேத் 1042வது ஆண்டிலே மரணம் அடைந்தான். சேத் உலகம் உண்டான பிறகு சேத் 1042ல மரணம் அடைகிறான். 1056வது ஆண்டிலே உலகம் உண்டான 1056ஆம் ஆண்டிலே நோவா பிறக்கிறார். இப்படி இதெல்லாம் கால அளவுகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த லாமேக்கு ஆதாமை அறிந்திருக்கிறான். ஆதாமை அறிந்து அந்த ஆதாமிடத்துல இருந்தா இந்த சந்ததிகளுக்கு இந்த தேவனை பற்றிய செய்திகள், ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது என்ற செய்திகள்லாம் இவங்களுக்கு வருகிறது. இவர் சொல்றாரு, கர்த்தர் சபித்த பூமியில். அப்போ யாருக்கு தான் ஆண்டவர் இந்த யாருடைய நாட்கள் தான் நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம நாட்கள். அப்போ இவர் அவரை சந்திச்சிருப்பாரு நான் நம்புறேன். அல்லது இது அவருடைய முன்னோர்களின் வரிசையில மெத்துசலாவிற்கு மூலமாக, ஏனோக்கின் மூலமாக லாமேக்கு அது இந்த செய்தி கடந்து வந்திருக்கும். கர்த்தர் சபித்த பூமியில். என்ன சபித்தார்? வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம். இப்ப பூமி என்ன ஆயிடுச்சுங்க? சபிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் காயின் பாவம் செய்தானா, அது நிமித்தமும் பூமி என்ன செய்கிறது? சபிக்கப்படுகிறது. லாமேக்கு பாவம் செய்தான், அது நிமித்தமும் பூமி சபிக்கப்படுகிறது. இப்படி வன்முறை கலாச்சாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்ப தொடர்ந்து இந்த பூமி தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, சபித்த பூமியிலே. இப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தம். நாம ஒன்று செய்யலான்னு போனா அது ஒண்ணு நடக்குது. விதை தான் விதைக்கிறான், அந்த விதை தானே வளரணும். கூட என்ன வருது? களையும் சேர்ந்து வளருகிறது. சரி, இது ரெண்டு வளருது. களை கொல்லியை போட்டு களைய கொள்றாங்க, பூச்சி வந்துருது, புழு வந்துருது, திடீரென்று காற்றடிக்கிறது, திடீரென்று மழை பெய்யவில்லை. அந்த பயிரை விவசாயி வளர்த்தெடுக்கிறதுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை. அந்த பயிர் வளர்ந்து வருகிறது, உடனே எலி தொல்லை, பெருச்சாலி தொல்லை. இது வேற. பறவைகள் வந்து என்ன செய்கிறது? அப்படியே இறங்குது. அது வீடு வந்து சேர்றதுக்குள்ள பல பாடுகள். இது விவசாயத்துல சொல்றேன் நானு. இப்படியே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் என்ன இருக்கிறது? ஒவ்வொரு வேலையிலும் பிரயாசம் இருக்கிறது. கர்த்தர் சபித்த பூமி. நீ கைட்டு செய்கிற காரியங்களிலே அங்க என்ன படிக்கிறோம், வாசிக்கலாம் திரும்பியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்ப. சரி, அப்படியே சம்பாதிச்சுட்டு வந்துடுறோம். வந்தா திடீர்னு டாக்டர் வாங்கிடுறாரு, வக்கீல் வாங்கிடுறாரு, திடீர்னு எதிர்பாராத விபத்து நடக்குது. அப்படியே என்ன செய்யுது? அதெல்லாம் செலவு போயிடுது. கடன்காரன் வாங்கிக்கிறான், வட்டிக்காரன் வாங்கிக்கிறான், சிலர் ஏமாற்றி விடுகிறார்கள். இதெல்லாம் நடக்குதா?
நடக்குதா நடக்கலைங்களா? நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? எல்லாம் இது நடக்குது. வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு என்னதான் கொடுக்கும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை. இப்போ லாமேக்குடைய நாட்களுக்கு வரும்போது இந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த பூமி சரியாய் பலன் கொடுக்கல. அவருடைய கைகளின் பிரயாசம் ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கிறது. இந்த லாமேக்கு அழுகிறார். ஏனோக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மெத்துசிலா என்ற வார்த்தைக்கு இவன் மரிக்கும் போது காரியங்கள் உண்டாகும். இப்போ மெத்துசிலா உயிரோடு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் அறிந்த இந்த லாமேக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். கத்த சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். எனக்கு ஒரு ஆச்சரியம். கத்த சபித்த பூமியிலே நோவா எப்படிங்க தேற்ற முடியும்? இன்னொரு மனிதனை என்ன செய்ய முடியாது? தேற்ற முடியாது. துக்கத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லுவோம். ஆனா சரிங்கன்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து அழுகுறாங்க. பார்த்திருக்கீங்களா? தைரியமா இருங்க பிரதர், ஆறுதல் அடைங்க பிரதர் அப்படி எல்லாம் சொல்றோம். ஆனால் அவர்களுடைய துக்கத்தை போக்க முடியவில்லை. எனக்கு ஒரு என்னன்னா, கத்த சபித்து இவன் நம்மை தேற்றுவான், இந்த பிள்ளை நம்மை தேற்றும் என்று அவனுக்கு நோவா என்று பேர். ஆனா அவன் தேற்ற முடியுமா? முடியாது. ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கு? இந்த லாமேக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பிள்ளையாகிலும் என்னை என்ன செய்வான்? தேற்றுவான். இது எதன் அடிப்படையில் வருது என்றால், இந்த ஆதாம் கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த ஆதாம் சொல்லியிருப்பாரு, ஸ்திரீயின் வித்தாக ரட்சகர் என்ன செய்வார்? தோன்றுவார். அவர் பிசாசின் தலையை நசுக்குவார். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். தெய்வீக ஆசீர்வாதத்தை நான் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை லாமேக்கு கடத்தியிருப்பாங்க. அந்த ஸ்ரீயின் வித்து இந்த பிள்ளையா இருக்காதான்ற ஒரு ஏக்கம் யாருக்கு வருகிறது? லாமேக்கு. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம ஆண்டவரை தேடுறதில்லை. அந்த பிரயாசத்தை இன்றைக்கும் ஜனங்கள், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கடந்த வாரத்தை நாங்கள் சிந்தித்தோம். அநேகம் ஆயிரம் ஜனங்கள், எடுத்து வாசிச்சிருங்களேன். அத லூக்கா 12:1 வாசிட்டு பாருங்க. அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்க. இன்னைக்கு செய்திகளை கேட்கறீங்கல்ல, நடிகர்கள் பின்னாடி இப்படிதான் போறாங்க. அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் என்று படிக்கிறோம். எதற்கு? தங்கள் பிணிகள் நீங்கி, தங்களுடைய வியாதிகள் நீங்கி சுகமடையும்படியாக இயேசுவின் இடத்தில் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் மிதிக்கத்தக்கதா. ஏயா ஒரு மனுஷன் சந்திக்க வழியில உட்கார்ந்து கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். எல்லாரும் சொல்றாங்க அமைதியாயிரு. இன்னும் அதிக சத்தமாய் அவன் என்ன செய்தான்? கூப்பிட்டான். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. வீட்டுக்கு வெளியே கூட்டம், உள்ள போகிறதுக்கு வழி இல்லை. இந்த ஜனங்களும் இந்த மனிதனுக்கு உதவி செய்ய வழி விடல. இருதயத்துல இடம் இல்ல, சரீரத்தையும் என்ன செய்யறான்? அடைச்சிட்டு நிக்கிறான். நம்மளா இருந்தா என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர்கள் முதல்ல போங்க, இயேசுகிட்ட என்ன செய்யுங்க? முதல்ல கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க எப்படியாகிலும் இந்த மனிதன் இந்த திமிர்வாதத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் சொல்லி நேரம் மாடிக்கு போய் ஓட்ட பிரிச்சு என்ன செஞ்சிட்டான்? கீழே இறக்கிட்டான். ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இன்றைக்கு ஜனங்கள் வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை அடையும்படி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்குதான் சினிமாவுக்கு போறான், கொஞ்ச நேரமாவது உலகத்தை மறக்கிறது. அதுக்குதான் குடிக்கிறான், கொஞ்ச நேரமாவது அந்த அந்த சுகத்தை அனுபவிக்க, உலகத்தை மறக்க. கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், காலை வேளையிலே மனிதர்கள் பிரயாசப்பட லாமேக்கு அங்கலாய்க்கிறான். அந்த ஸ்திரீயின் வித்தாக, ஏவாளிடத்தில் சொல்லப்பட்டது ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறப்பார் என்று லாமேக்கு அங்கலாய்க்கிறான். இவனால் ஆகிலும் தம்முடைய கைகளின் பிரயாசத்தில் என்னை என்ன செய்வான்? தேற்றுவான் என்று சொல்லி லாமேக்கு நோவா என்று பெயரிடுகிறான். இந்த நோவா ஒரு குறிப்பிடத்தக்க மனிதனாக தான் இருந்தான். ஆனால் நோவாவினால் அந்த ஜனங்களை ரட்சிக்க முடியவில்லை. ஒவ்வொரு சந்ததியிலும் கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து இருக்கிறோம்.
அந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார். நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவன். அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், அவள் இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த ரட்சிப்பின் அனுபவங்களை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி பிரயாசத்திலே அவள் சொல்ல, இவனாகிலும் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர வச்சாங்களாம், நோவா என்று பெயரிட்டார்கள். ஆனா அவன் தேற்றினான்னு சொல்லல. தேற்ற முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்ன செய்ய முடியாதுங்க, தேற்ற முடியாது. ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவி செய்கிறதே இன்றைக்கு பெரிய காரியம். மனிதர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவி செய்கிறது பெரிய காரியம். அப்படி 100 ரூபாய் கொடுத்துட்டோம்னா நாம என்ன செய்வோம், ஐயோ 100 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒரு தர்மம், அதுக்கு பரலோகத்துல பலன் இருக்குது, எவ்வளவு வரும் அப்படின்னு கணக்கு போட்டு உட்கார்ந்து இருக்கிற காலங்க இது. யாரும் இன்னொருத்தனை தேற்ற முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றார், இந்த வார்த்தையினால் ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால் தான் ஒரு மனிதன் என்ன செய்ய, தேறுதல் அடைய முடியும். தேவனுடைய வார்த்தை தேவன், அது தேவனால் மாத்திரமே ஒரு மனிதன் தேர்தல் அடைய முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு ஏக்கம், சிறியன் வித்தாக கிறிஸ்து வெளிப்பட மாட்டாரா, அந்த பிள்ளை இந்த பிள்ளையா இருக்காதா என்ற ஒரு அங்கலாய்ப்பு இந்த லாமேக்குக்கு ஏற்பட்டது. ஆகவே அவன் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் என்று படிக்கிறோம். ஆனா நோவா அவனால தேற்ற முடியலைங்க. 120 வருடம் பேழையை உருவாக்கினான். ஒரு மனிதன் என்ன செய்யல, பேழைக்குள்ள நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேழையை உருவாக்கும் போது ஜனங்கள் கேட்டிருப்பாங்க, என்னத்துக்கு பேழை, அதுவும் கடற்கரையில கட்டாம எங்க கட்டிட்டு இருக்க, நகரத்துக்குள் கட்டி கொண்டு இருக்கிறாயே கேட்டிருப்பாங்க. எனக்கு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். கத்துக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நோவாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த செய்திகளை, இந்த காரியங்களை நான் பார்த்த போது நான் என்னுடைய செய்தியை சுருக்க விரும்புகிறேன். தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணியதில் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக அவர் என்ன செய்தார், வெளிப்பட்டார். ரொம்ப அற்புதமான காரியம். கலாத்தியர் 4 பவுல் அதான் சொல்ற, காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் தாமதித்தார். காலங்கள் நிறைவேறின போது கர்த்தர் இந்த பூமியிலே நமது குமாரனாகிய இயேசுவை அவர் அனுப்பினார் என்று நாம் படிக்கிறோம். இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளுகிற காரியம், இந்த லாமேக்கு பிரயாசப்பட்டான். ஏனோக்கு அந்த எச்சரிப்பை கிடைத்த உடனே தேவனோடு கூட சஞ்சரிக்க அவன் ஆரம்பிக்கின்றான். இப்படி இந்த 5வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்காக அவள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாள், ஸ்திரீயின் வித்தாக. ஏன்னா அந்த சந்ததி, அந்த 1000 ஆண்டுகள், ஆதாம் உயிரோடு 930 வருடம், ஏவாள் எவ்வளவு வருடம் உயிரோடு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த உயிரோடு இருந்த நாட்கள் முழுவதும் அவள் கிறிஸ்துவை எதிர்பார்த்தாள். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து, இந்த பாடுகள், வேதனைகள், எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் இருக்குது, எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதான கேடு இருக்கிறது. கட்டடங்கள் கட்டிடலாம், பட்டணங்களை உருவாக்கிடலாம், திரளான பொன்னையும் வெள்ளையும் சம்பாதித்து விடலாம், சமாதானத்தை சம்பாதிக்கும். இவன் தேற்றுவான், இவன் ஆறுதல் அடிப்பான், எனக்கு இளைப்பாறுதலை தருவான் என்று சொல்லி காத்திருக்கிறான். ஆனா இளைப்பாறுதல் பெறவில்லை. அவர்கள் நிறைய பிரயாசம். அந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று அடுத்த அதிகாரத்துல படி. பூமி என்ன ஆயிடுச்சா, கொடுமையினால் நிறைந்திருந்தது. மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாததாய் மாறிவிட்டது. தேவன் தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிதாபமான ஒரு நிலைக்குள்ளாக இந்த பூமி கடந்து செல்கிறது. நீங்கள் அப்படியே தொடர்ந்து இந்த வம்ச வரலாறை வைத்துக் கொண்டு மற்ற வம்ச வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் சொல்லி கடந்த சில உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும்படியாக இங்க அடுத்தது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நோவாவின் வம்ச வரலாறு இருக்கும். இந்த நோவாவின் வம்ச வரலாறு அடுத்தது பாத்தீங்கன்னா சேம், காம், யாப்பேத் அவங்க வர்றாங்க. அதுல காமினுடைய வம்ச வரலாறு என்று படிப்போம், யாப்பேத்தின் வம்ச வரலாறு என்று படிப்போம், சேமுடைய வம்ச வரலாறு கடைசியா 11வது அதிகாரத்தில் நம்ம படிப்போம். அப்புறம் ஏசாவின் வம்ச வரலாறு படிப்போம், இஸ்மவேலின் வம்ச வரலாறு படிப்போம். இந்த வம்ச வரலாறுகளுக்கும் சேமுடைய பாருங்க, இதுவரைக்கும் அவன் பிறந்தான், அவன் இத்தனை வருடத்தில் ஒரு பிள்ளையை பெற்றான், இத்தனை வயதிலே
அவன் மரித்தான் என்று அவனுடைய ஆயுசு நாட்களை இந்த மோசே குறிப்பிட்டு வருகிறார். பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த காமுடைய சந்ததிக்கும் யாபேத்தின் சந்ததியும், அந்த சந்ததியுடைய பெயரை மட்டும் இந்த மோசே எழுதுகிறார். ஆனால் அவர்கள் எந்த வயதில் பிறந்தார்கள், எவ்வளவு வயதில் அடுத்த பிள்ளை பிறந்தது, எந்த வயதில் மரித்தான் என்று என்ன செய்யவே இல்லை, எழுதவே இல்லை. ஆனால் சேமுடைய சந்ததியை படிச்சீங்கன்னா கரெக்டா கொண்டு வருவார். அந்த சந்ததியை கரெக்டா, ஏன்னா அந்த சந்ததி எங்க போய் நிக்கணும், கிறிஸ்து அங்க போய் நிக்கணுங்க. அது அப்படியே ஆபிரகாமுக்கு வரும். ஆபிரகாம் 100 வயதிலே ஈசாக்கை பெற்றான். 175வது வயதிலே ஆபிரகாம் மரித்தான். எல்லாம் ரொம்ப கவனமா கவனிங்க. அடுத்தது ஈசாக்கு 60வது வயதிலே ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றான் அப்படின்னு இருக்கும். அடுத்தது யாக்கோபு, அந்த ஏஜ் அங்க சொல்லப்படாவிட்டாலும் அதை கணக்கிட முடியும். அவனுடைய வயது, அவனுடைய மரணத்தின் நாட்கள், அவனுடைய ஆயுசு நாட்களை வேதம் மிகச்சரியாக கணக்கிடுகிறது. இப்படியே யாக்கோபா, அடுத்தது யூதா, அதோட நிற்குது. அப்புறம் யூதாக்கு அடுத்தது அப்படியே பாரேஸ், அப்படியே அந்த சந்ததி போகிறது. போவாஸ் வருகிறார், ஈசாய் வருகிறார். ஒரு சொல்லுவோமா, யார் வர்றா? ஈசாய் வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இதை அந்த பரிசுத்தவான்களுடைய அந்த சந்ததியில வருகிறவர்கள், உண்மையாய் தேவனை தேடி தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கிறவர்கள், அதான் சொன்ன ஏனோக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு தேவனை தேட ஆரம்பிக்கிறான். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுகிறான். அதே போல ஏசாயாவுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏசாயா 11:1-2. இந்த ஈசாயை குறித்து ஏசாயா சொல்லுகிறார். 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஏசாயா சொல்றார். அதுக்கு முன்பதாகவே வாழ்ந்து மரித்து விட்டார். யாரு? இந்த ஈசா எல்லாம், தாவீதெல்லாம் முடிஞ்சிட்டாரு. இங்கே ஏசாயா சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவர் யாரா? கடைசியா சொல்லுறேன், அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார். திரும்ப சொல்றேன், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்ன செய்யும்? தோன்றும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கடைசியாக சொல்லுகிறேன், ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்வார்? தங்கி இருப்பார். இப்போ அப்படியே இந்த ஏசாயா தொடர்ந்து ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்கிறாரு. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது முதல் 3 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, சுவிசேஷம் என்றால் நற்செய்தியை அறிவிக்க. லாமேக்கு நற்செய்திக்காக காத்திருந்தார். இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயர் வைத்தார்ல. இப்ப இவரு சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, லாமேக்கு இருதயம் நொறுங்கி இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும். அடுத்தது சொல்றாரு, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். சியோனில் அதை சொல்லிட்டு, சியோன் என்னது? தேவனுடைய சபை. அங்கேயும் யார் இருக்காங்களாம்? துயரப்பட்டவர்கள். ஏனென்றால் பாவத்தினுடைய விளைவு. அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், ஒன்று நாம் செய்த தவறினால் நாம் அழுது கொண்டிருப்போம், அல்லது மற்றவர்கள் செய்த தவறினால் நாம் பாதிக்கப்பட்டு நாம் அழுது கொண்டிருப்போம். இன்றைக்கு மனுகுலம் அழுது கொண்டு, சியோனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதானா? இல்ல, இங்க சொல்லுங்க, சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவர்களுக்கு, யாருக்கு? சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். லாமேக்கு எதிர்பார்த்து காத்திருந்தான், இவன் நம்மை தேற்றுவான் என்று. ஆனால் நோவாவினால் தேற்ற முடியவில்லை. இந்த காலை வெள்ளி தூக்கத்தோடு, வேதனையோடு சபைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சியோனில் துயரப்பட்டவர்கள், சியோனில் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனோடு நடக்க
பிரயாசப்படுகிறவர்கள், ஆசையாயிருக்கிறவர்கள், அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவளை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை. லூக்கா 4வது அதிகாரத்துல இயேசு தாம் வளர்ந்த நாசரேத் என்ற ஊருக்கு போனாராம். வழக்கத்தின்படியே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு கடந்து சென்றார். அவரிடத்தில் புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது. இந்த வேத பகுதிகளை அவர் எடுத்து இந்த வேத பகுதியை வாசித்து சொல்லுகிறார், இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று. உடனே சொல்லுவோமா, இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஆகவே அவர் உயிரோடு இருந்த இந்த பூமியிலே அவர் சஞ்சரித்த நாட்களிலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் மிதிக்கத்தக்க, நெருக்கி மிதிக்கத்தக்கதாக அவரிடத்தில் வந்தார்கள். ஒன்று தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், இன்னொன்று வியாதிகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும் அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். திரளான ஜனங்கள். இந்த காலை வேளையில வேறொருவரும் விடுவிக்க முடியாது. உன்னுடைய பணம் விடுவிக்க முடியாது. உன்னுடைய திறமைகள் விடுவிக்க முடியாது. உடைய அதிகமாய் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசங்கள் உன்னை விடுவிக்க முடியாது. ஒரே ஒருவர் விடுவிக்க முடியும் என்றால் அது இயேசு மாத்திரமே. அது இயேசு மாத்திரமே. சியோனில் துயரப்பட்டவர்களையும் அவர் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சியோனுக்கு வெளியே யாராவது துயரப்பட்ட அவர்களும் ஆண்டவரிடத்துல வந்தால் அவர்களையும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்குதான் பாவம் எப்பொழுது பிரவேசித்ததோ, இந்த பூமியை தேவன் எப்பொழுது சபித்தாரோ, அப்பொழுதே தேவன் தமது வாக்குறுதியை 3:15 கர்த்தர் சொல்லுகிறார், செய்யன் வித்தாக அவர் உன் தலையை என்ன செய்வாரு? நசுக்குவார். பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கின ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. இந்த அதிகாரம் முழுவதும் படித்தீர்கள் என்றால் அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான், அவன் மரித்தான். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த உலகத்துல பிரயாசம் இருக்குங்க. 90ஆம் சங்கீதத்துல மோசே சொல்லுகிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தமானது சஞ்சலம். பிள்ளைகளாயிருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் மேல ஆசை, அது வாங்கி கொடுக்கலன்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. பிள்ளைகள் பெருசானோட அவர்கள் பெருசாகிறாங்க, அந்த படிப்பு படிக்கணும்னு அதுல ஒரு பிரச்சனைகள், அவர்கள் படிக்கின்றதுல வேலைக்கு வர்றாங்க, அப்புறம் அந்த வயதிலே பிரச்சனைகள், திருமணமாகிறது அங்கே பிரச்சனை, அவர்கள் பிள்ளைகளை பெறுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகளை பற்றிய பிரச்சனை. இந்த உலகம் பாவத்துல இருக்குங்க. பிள்ளைகள் பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறாங்களாம், அழுது கொண்டே என்ன செய்யறாங்க? பிறகுறாங்க. தேவன் தான் எல்லாருடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை யார் தான் துடைக்க முடியும்? தேவன் மாத்திரம் தான் துடைக்க முடியும். தேவன் துடைக்கிறவர் இருக்கிறார். ஆகவே ஏனோக்கை போல நாம தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நாமைக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார். அவரிடத்துல யார் வருகிறார்களோ அவருடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய். அதனால்தான் லூக்கா 2 கூட அந்த தேவதூதன் அந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, லூக்கா 2ஆம் அதிகாரம் 1:2 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்த நற்செய்தி. இந்த நற்செய்திக்காக அநேகர் ஏங்கி தவிக்கிறார். இந்த காலை வெள்ள என்னுடைய வருத்தத்தின் பிரயாசத்திலிருந்து யார் என்னை ஒரே ஒருத்தர் தாங்க இருக்கு, அவரை நோக்கி பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை என்ன செய்வாய்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்துருவாடலி செய்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வேற வழி இல்லை நமக்கு. யார்தான்? இயேசுதான். ஆகவே என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த 5ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும் போது மிகவும் வேதனைப்பட்டேன். எல்லாரும் மரித்தான். லாமேக்கு பார்த்தா இவன் என்னை தேற்றுவான். நம்ம கூட நினைக்கிறோம், இந்த பிள்ளையை பெற்றிருக்கிறோம், பின்னாட்களே இவர்கள் நம்ம என்ன செய்வார்கள்? தேற்றுவார்கள், ஆறுதல் படுத்துவார்கள். அடுத்துனா நல்லதுதான். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும், அவர் ஆண்டவர் தான். ஆகவே ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். 2 சந்ததிகள். 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போகும்போது அது அடுத்த ஒரு பிரச்சனையை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவேதான் 32வது வசனத்துல பாருங்க, நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத்தை பெற்றார். மற்றவர்கள்லாம் ஒரே ஒரு பையன் பேர் தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இங்க நோவாவுக்கு மாத்திரம் இன்னும் 2 பேர் என்ன செய்யறாங்க?
சேர்த்துக்கிறாங்க. தொடர்ந்து அற்புதமாக இந்த சரித்திரத்தை மோசே கொண்டு போகிறார். இந்த வேதம் ரொம்ப விசேஷமானதுங்க. இன்னைக்கு மாயையான காரியங்களுக்கு நேரத்தை செலவு செய்யறாங்க. அவன் இன்ஸ்பெக்டரே இல்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் வேஷம் என்ன செய்யறான், தரித்திருக்கான். அவன் டாக்டரே இல்ல, அத ரொம்ப நேரம் பாக்குறாங்க. அதனுடைய காரியங்களை ரொம்ப நேரம் அறிந்துக்கிறாங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுல தேவனை பற்றி தான் அதுல எழுதியிருக்கு. தேவன் யார்? வேதத்தை ஆராய்ந்து படிக்கலன்னா ஒரு நாள் காயினுடைய சந்ததியும் ஆபேலுடைய சந்ததியும் சமரசம் செய்து கொள்ளுகிறார்கள். காம்ப்ரமைஸ். காயினுடைய வழிகளில் இந்த சேத்தின் சந்ததி கலந்து விடுகிறது. 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷர் பூமியினால் என்ன செய்தார்களாம்? பெருக துவங்கி. 5வது வசனம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, மனிதர்களும் பெருகினார்கள், அக்கிரமமும் என்ன செய்தது? பெருகினது என்று கீழே 6வது வசனம், தான் பூமியிலே மனிதன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விஷனமாய். இதுக்கு அநேக நேரங்கள்ல நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு என்னதான் வருது? சந்தோஷத்துக்கு பதிலாக விஷனம் வருகிறது, வேதனை வருகிறது, கண்ணீர் வருகிறது. காலை உள்ள என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வார்கள். தேவனை தேடுகிற கூட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. திரள் கூட்டமா இருக்கிறது போல இருக்கிறது. அவள் பிரசங்கம் கேட்கிறவளாக இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறது இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. வேதத்தை ஆராய்ந்து படிக்க சொல்லியிருக்கார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்படும். என்ன செய்யணுமா? தேடி. இருக்கிறத வாசிக்கிறதே முடியல, இனி எங்க தேடி? இந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். பெராயா பட்டணத்தார் இருந்தார்கள். அவர்கள் வேத வாசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வசனம் இப்படி இருக்கிறதான்னு கருத்தா என்ன செய்தாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வழி வாசல்களை கட்டு திறப்பார். அந்த விருப்பம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். இது ஒரு கதை புத்தகம் அல்ல. நான் கேட்டுருவேன், ஆனா கேட்க விரும்பல. கடந்த மாதம் முழுவதும் ஒழுங்கா வேதத்தை வாசித்தீர்களா? உண்மையாகவே ஆசையாய் வாசித்தீர்களா? ஆசையாய். கொடிய காலத்துக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே லாமேக்கு எதிர்பார்த்திருந்தார், இயேசு வெளிப்பட்டார். அந்த சத்தியத்தை தான் நாம படித்துக் கொடுக்கும். ஆகவே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு என்ன செய்தியினுடைய தலைப்பு வைக்கலாம்னு நினைச்சேன். 2 தலைப்புகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தேவ திட்டம் நிறைவேறுகிற விதம். தேவ திட்டம் நிறைவேறுகிற விதம். எப்படி சொல்றேன்னா, ஆதாம் காயினை பெற்றெடுத்தான். அவன் காயினை பெற்றெடுக்கும் போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த சபிக்கப்பட்ட பூமியில இருந்து இந்த பிசாசின் தலையை நசுக்க இவன் தான் என்ன செய்வான் என்று சொல்லி அவன் நினைச்சிருப்பான். தேவனால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? காயின் என்று பெயர் வைக்கிறார். ஆனா அவன் வளர்ந்து தேவனுக்கு எதிராக செயல்படுகிறாய். மிகுந்த துக்கம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இது என்னுடைய கற்பனை, அப்படிதான் இருந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளின் அடிப்படையில் நான் சொல்லுவேன். மிகுந்த துக்கம் காயினுடைய வாழ்க்கையினாலே. ஒரு நாள் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். தொடர்ந்து ஆதாமும் ஏவாளும் அழுகிறார்கள். இப்பொழுது காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் இவனை கொடுத்தார் என்று இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அப்ப நான் இதை புரிந்து கொள்கிறேன். தேவனுடைய இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள் காயின் மட்டும்தான் இருக்காங்க. காயின் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இப்போ ஆதாமும் ஏவாளும் வாக்குத்தத்தம் எங்க ஆண்டவரே? இவன் மூலமா தானே என்ன செய்யணும்? நீ நிறைவேற வேண்டும். ஆனால் இவனோ துன்மார்க்கமா இருக்கிறான். இதை ஏதேனை விட்டே கடந்து சென்று நோத் என்ற இடத்திற்கு போய் தேவ சமூகத்துக்கு விலகி வாழ்கிறான் என்று அங்கலாய்த்திருப்பார்கள். ஆனால் தேவன் இன்னொரு பிள்ளையை என்ன செய்கிறார்? அங்கே கொடுக்கின்றார். மனிதர்களுடைய தவறுகளினாலே தேவன் ஏமாந்து போய்விடுகிறது இல்ல. தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதல்ல, நமக்குதான் அது பிரச்சனையா இருக்குது. மனிதர்கள் தவறு செய்யும் போது
ஆனால் தேவன் தமது நோக்கத்தையும் திட்டத்தையும் மிகச்சரியாக அவர் நிறைவேற்ற முடிக்க வல்லவராய். ஆகவே எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் சந்தேகிக்காதிருங்கள். தேவன் தமது வார்த்தைகளில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. தம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற 1000 வழிகள் இருக்கிறது. 1000 வழிகள். நான் நினைக்கிறேன் அந்த காலங்கள்ல அவர்கள் ரொம்ப கலங்கி இருப்பாங்க. கர்த்தர் இன்னொரு பிள்ளையை கொடுக்கிறார். அவர்கள் அவன் இன்னொரு பிள்ளையை பற்றி ஏனோஸ் என்று பேரிடுகிறான். அந்த நாட்களே ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட, தொழுது கொள்ள, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த சந்ததிகளை குறித்து படித்தா எல்லாம் பாவம், அக்கிரமம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சிறு கூட்டம் தேவனை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சிறு கூட்டம், எண்ணிக்கைக்குட்பட்ட கூட்டம். தாவீதின் சந்ததியை குறித்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த அத்தாலியால் வந்து தாவீதினுடைய எல்லா குமாரையும் கொண்டு போட்டு விடுகிறாள். ஒரே ஒருத்தன் தப்பிக்கிறான். ஒரே ஒருத்தன். தாதிமார் அவனை எடுத்து, அவனுடைய சகோதரி எடுத்து அவனை ஒழித்து வைக்கிறாள். ஒரே ஒருத்தன் எல்லாம் அழிச்சிட்டான். இப்படி ஒரு மீந்திருக்கின்ற ஒரு சிறு கூட்டம், மீந்திருக்கிற சிறு கூட்டம். அப்படியே இந்த தாவீதின் சந்ததி அடுத்தது இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு போறாங்க. அங்கே ஒரு சிறு கூட்டத்தை தேவன் பாதுகாக்கிறார். அந்த சிறு கூட்டம் தான் அப்படியே நீங்க படித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா சுவிசேஷத்துல வரும்போது ஆசாரியர்கள் எல்லாம் கரப்ட் ஆயிட்டாங்க. வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் மாய்மாலக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம், யோசேப்பு நீதிமானாயிருந்தான், மரியாள் கிருபை பெற்றவளா இருந்தாள், சிமியோன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தானா. ஒரே சுகமா இந்த சிறு கூட்டம் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்த. அதை கண்ட உடனே இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, இப்பொழுது என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர். அந்த அந்த சிறு கூட்டம் தொடர்ந்து தம்முடைய விசுவாசத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலையில் மிகுந்த வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே தைரியமாய் பேசுகிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் இதை பேசுகிறேன். இதை படித்து அறிந்திருக்கிறதுனால் பேசவில்லை. எனக்கு அநேகர் செய்திகளை கேட்கிறாங்க, ஆனா வேதத்தை வாசிப்பதில்லை, தேவனை தேடுவதில்லை. உண்மையாய் தேவனை தேடுவர்களாகி நாம் மாறுவோம். ஒரு சிறு கூட்டமாய் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த சத்தியம் உண்மையானது என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர், தேவன் மாறாதவர். மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் புறக்கணிக்கலாம், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். அதெல்லாம் முக்கியம். நான் தேவனுக்குள் இருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா, தேவ திட்டத்தை நடுவிலே நான் இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். தயவு செய்து எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். இந்த செய்திக்கு நீங்க வீட்டுல போய் ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் ஒருவேளை சீக்கிரம் வரலாம், அல்லது நம்முடைய வாழ்நாள் முடியலாம். அவன் மரித்தான்னு படித்தோம் பாத்தீங்களா, நம்ம வாழ்நாள் முடியலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம், கர்த்தருக்குள் மரிக்கிறேனா, கர்த்தருக்குள் நடக்கின்றேனா, அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்கிறேன், சபைக்கு நீங்கள் வருகிறது நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். சில மணி நேரங்கள் நான் பேசுகிறேன் என்பதை நான் அறிந்துதான் பேசுறேன். உங்களுக்குள் இருதயத்திலே இந்த வேத வசனத்தை விதைக்கும் பொறுப்பை தேவன் என் கைகளில் கொடுத்திருக்கிறார். தரிசனத்தோடு தேவனுடைய அழைப்பை பெற்ற அந்த அழைப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். உங்களுடைய சந்ததிகளுக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ரொம்ப மிக முக்கியம். ஆகவே இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியில நான் வரணும். யாக்கோபும் ஏசாவும் ஒரே கர்ப்பத்திலிருந்து பிறந்தாங்க. ஏசா அலட்சியம் செய்தான். இது ரொம்ப பெரிய காரியம். தேவன் இன்னைக்கு உலகத்துல ஐபோன் பெருசுன்னு நினைக்கிறான், ஒரு பெரிய பைக் பெருசுன்னு நினைக்கிறான், ஒரு பெரிய கார் பெருசுன்னு நினைக்கிறான். தேவன் தாங்க ரொம்ப பெருசு. தேவன் தான் பொக்கிஷம். தேவன் உன்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை சிருஷ்டித்தவர், உன்மேல் அன்பு பாராட்டுகிறவர். கடைசி வரைக்கும் நாம் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் கடைசி வரைக்கும் நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் தான். பேதுரு ஆண்டவரை சபித்தான், சத்தியம் பண்ணினான், அவரை அறிந்திருக்கிறதை மறுதலித்தான்.
இவள் எல்லாரிலும் என்னில் நீ அன்பா இருக்கிறாய் என்று சொன்னார். அவர் ஒருவர் தான் நம்மை சேர்த்துக் கொள்ள முடியும். இந்த உலகம் சேர்த்துக் கொள்ளாது. மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மன்னிக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனா உன்னை மன்னித்து உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். இந்த காலையுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு. ஒரு நல்ல ஆண்டவர், உன்னில் அன்பு கூறுகிற ஆண்டவர், உனக்கு இந்த ஜீவனை கொடுத்தவர், இந்த சரீரத்தை கொடுத்தவர், இந்த ஞானத்தை கொடுத்தவர், இந்த வாழ்க்கையை கொடுத்த அவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் உன்னை தேற்றாது, ஆறுதல் படுத்தாது. ஒரே ஒருவர் ஆறுதல் படுத்த